அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷு ஒரு லெபனிஷ் ஒரு டிஷ்ஷு, ஒரு சலாடு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் கடைசியில் ஒரு திங்ஸை நான் அலங்காரம் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு காமன் கிச்சனில் குக் பண்ணுறதுனால சில சமயங்கள் எனக்கு அது டைம் செட் ஆக மாட்டேங்குது. 3 பொருள் எடுத்துக்கிறேன். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம். இந்த உருளைக்கிழங்கை தோலை நீக்கிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி இதை டீப் ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலரில் எடுக்க போகிறோம். இதுக்கு இந்த அளவு ஆயில் போதும். இந்த ஆயிலில் தான் நம்ம 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்ல ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இதுவே போதுமானது. பாருங்கள், உருளைக்கிழங்கை ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ண பிறகு நான் அடுத்தது வெங்காயத்தை நீட்டமாக நம்ம பிரியாணிக்கு அலங்காரம் பண்ண மேலே ப்ரௌன் கலரில் வறுத்து எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் நீளவாக்கில் கட் பண்ணி ஒரு பிசைஞ்சு அதில் போடும்போது வெங்காயம் சிறு சிறு துண்டாக வெள்ளை வரும். இதையும் நான் ஃப்ரை பண்ணி தனியாக இனி ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போது இந்த கத்திரிக்காவை இங்கே பாருங்கள், ஸ்லைஸ் போட்டுட்டு நடுவில் கீரல் போட்டு குட்டி குட்டி ஸ்கொயராட்டு கட் பண்ணி ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நல்லா டிப் பண்ணி அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை போட்டு இப்போ ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ கத்திரிக்காயும் ரொம்ப வெயிட் இல்லாமல் பொரிஞ்சு கிடச்சிடுச்சு. ஒவ்வொரு திங்ஸையும் லேயராக ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஆனியன் போட்டேன், அப்புறம் கத்திரிக்காய். இப்போது இது ப்ரெட்டு. நம்ம வீட்டில் ப்ரெட் இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச ப்ரெட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இங்கே கிடைக்கிற சவுதி அரேபியாவில் கிடைக்கிற குபூஸ், அதை தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம லெஃப்ட் ஓவரான சப்பாத்தியோ இல்லை ப்ரௌன் ப்ரெட்டோ இருந்தால் நீங்கள் அதை இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முதல் 4 பொருட்களாச்சா. இப்போது எல்லாருக்கும் தெரியும் சலாடுன்னா தயிர் இல்லாத ஒரு சலாடே இல்லைன்னு. நான் 200 கிராம்ஸ் தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிரில் நான் நல்லா ஒரு பேஸ்ட்டு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அடித்து கொண்டு வரணும். நல்ல ஸ்பூனு விஸ்க் இருந்துன்னா நம்ம கண்டினியூஸாக அடிக்கும்போது ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு கூட நல்ல சாஃப்டாகி நல்ல ஒரு பபிள்ஸ் கட்டித்தன்மை இல்லாமல் ஆன பிறகு இதில் நம்ம என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். இன்னும் அது ஆகலை, நான் திரும்ப கிளறிட்டே தான் இருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பெப்பர் தூள் இருக்கு இல்லையா, மிளகுத்தூள். அந்த மிளகுத்தூளையும் 1 டீஸ்பூன் போட்டு நான் இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷில் ரொம்ப ஒரு மெயின் இடத்த பிடிக்கிறது நம்ம செசமி பேஸ்ட்டு. அதாவது நம்ம எள் இருக்கு இல்லையா, கருப்பு எள் பேஸ்ட்டு. மேக்ஸிமம் சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா ஃபுட்டுலேயும், அரபு ஃபுட்லேயும் இதோட பங்கு ரொம்ப இருக்கும். இந்த பேஸ்ட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம எல்லா கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இது கருப்பு எள் பேஸ்ட், அதாவது செசமி பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சி, அதாவது நம்ம நார்மல் சலாடை விட மாறிடும். இப்போது நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட நான் இப்போ இது ஸ்லைஸ் பண்ணி போடுறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பூண்டு தான். 2 பல்லு பெரிய பூண்டை அதில் க்ரஷ் பண்ணி அந்த லெமன் ஜூஸில் சேர்த்து ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஜூஸில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம அலங்காரம் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. 3 பொருளை வறுத்து வச்சுருக்கிறதுக்கு கூட 4 பொருள் வறுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு கூட முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஜூஸு லெமன் ஜூஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் எடுத்து ட்ராப்பாக விட்டு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக அது படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதை போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா,
கொஞ்சம் திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் அது டிப் ஆகும் அந்த லெமனோட ஃப்ளேவரு. 2வது கார்லிக்கும் ஒரே இடத்துல இருக்காமல் ஜஸ்ட்டு அதை டிப் பண்ணி விட்டுட்டு ஒரு பொமிக்ரானேட்டை எடுத்து பாதி போதும், ஒரு பொமிக்ரானேட் எடுத்து அதை மேலோட்டு அலங்காரம் பண்ணணும். இதில் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டு நம்ம சலாடுக்கு தேவையான அந்த தயிர் பேஸ்ட்டை இதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டுட்டு திரும்பவும் அந்த என்ன பொருள் பாட்டமில் போட்டோமோ அதை மேலே அலங்காரம் பண்ணணும். நான் வந்து காமன் கிச்சனில் செய்தப்போ இதை நான் மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு நான் அந்த பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதுக்கு மேலே திரும்பவும் அந்த கத்திரிக்காய், அந்த வெங்காயம் வறுத்தது, அந்த உருளைக்கிழங்கு, திரும்பவும் அந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் பண்ணி இது பண்ணி வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் இந்த பொமிக்ரானேட்டை ஒரு வாட்டி 2வது லேயர் போட்டால் செம்மையான அருமையான டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல அருமையான சலாடு. இதை நீங்கள் பிரியாணி பண்ணும்போது கூட பண்ணி பாருங்கள். பட் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தனியாக இதை ஒரு லஞ்சாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.